இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்த வாசகம். அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறு இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரம் அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தார்கள். சமாரியா பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடு என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் உள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரா? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மகன்களும் கால்நடைகளும் இங்கிருந்துதான் தண்ணீரை குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவரும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் இருக்காது என்றார். நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கும் கொடும், அப்பொழுது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் வழிபட வேண்டும் என்கின்றீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும். காலம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் தந்தையை இம்மலையிலேயோ எருசலேமிலேயோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகின்றீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகின்றீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகின்றோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகின்றது. காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்க தந்தை விரும்புகின்றார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இதயத்திற்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எங்களுக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே
உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அசிசியன் புனித பிரான்சிஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு மாபெரும் நபராக மாற வேண்டும், இந்த உலகம் என்னை பார்த்து இதோ ஒரு மாபெரும் நபர் நம் மத்தியில் இருக்கின்றான் என்று கருத வேண்டும் என்கின்ற அந்த நோக்கோடு நான் எதை செய்தால் இந்த மக்கள் அனைவரும் என்னை பார்த்து இதோ ஒரு பெரிய மகன் என்று கூறுவார்கள் என்ற சிந்தனையில் தொடங்கிக் கொள்ளுகின்றார். அப்பொழுது தன்னுடைய ஊருக்கு வருகை தந்த படை வீரர்களை அந்த ஊர் மக்கள் வருகவென்று வரவேற்கின்றார்கள். அதை பார்த்த பிரான்சிஸ், இதோ நானும் இந்த படை வீரர்களை போல ஒரு படைக்கு சென்று நான் வெற்றியோடு திரும்பி வந்தால் மக்கள் என்னை பார்த்து இதோ ஒரு மாபெரும் மனிதன் நம் மத்தியில் வசிக்கின்றான் என்று கூறுவார்கள் என்கின்ற அந்த எண்ணத்தோடு அந்த தாகத்தோடு தான் ஒரு படை வீரராக வேண்டும் என்று அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். இவ்வாறாக தான் நடக்கவிருக்கும் போருக்காக அவர் தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆலயத்திலே அமர்ந்து ஜெபிக்கின்றார். அப்பொழுது ஒரு கூக்குரல் அவரை கூப்பிடுகிறது. அந்த குரல் இவருக்கு கூறியது, பிரான்சிஸ், பிரான்சிஸ், எது பெரியது, ஒரு ஊழியனுக்கு பணி செய்வதா அல்லது ஒரு முதலாளிக்கு பணி செய்வதா, எது பெரிய செயல்? அப்பொழுது பிரான்சிஸ், ஐயா, ஒரு முதலாளிக்கு பணி செய்வதுதான் பெரிய மாபெரும் செயல் என்று கூறுகின்றார். அப்பொழுது அந்த குரல், அப்படியானால் நீ இங்கிருந்து உன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போ என்று சொல்லுகின்றது. அப்பொழுது திரும்பி வருகின்றார். பின்னர் கடவுளுடைய வார்த்தையை அறிந்த அவர் கடவுளுடைய ஆலயத்தை மறுபடியுமாக திருப்பி கட்ட தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்து கொள்ளுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அசிசியின் பிரான்சிசியாருக்கு இருந்த அந்த ஒரு தாகம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வாறாவது பெரியவன் என கருதப்பட வேண்டும், மக்கள் அனைவரும் என்னை பார்த்து மாபெரும் நபன் என கூற வேண்டும் என்கின்ற அந்த தாகம் மற்றும் அவரிலே இருந்தது. இன்று அதே போலதான் நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையிலே பல தாகங்களை கொண்டவர்களாக இருக்கின்றோம். பேருக்காக தாகம், நம்முடைய புகழுக்காக தாகம், நம்முடைய வாழ்க்கையிலே உறவுக்காக தாகம், இதோ மற்றவர்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையே, இன்னும் நல்லபடியாக என்னை அறிந்து கொள்ள வேண்டுமோ என்கின்ற தாகம், நான் என்னுடைய வாழ்க்கையிலே மென்மேலும் உயர வேண்டும் என்கின்ற தாகம், இவ்வாறாக பல தாகங்களை கொண்ட இதயங்களாக நம் அனைவரும் நாள்தோறும் ஒவ்வொரு தாகத்தை நோக்கி அந்த தாகங்களை தீர்த்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முயற்சிகளை செய்கின்றோம். நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாகம் என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. பிரியமானவர்களே, இவ்வாறாக தாகம் கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் இன்றைய வாசக வழிபாடு ஒரு உண்மையை கூறுகின்றது மற்றும் இந்த தாகத்திற்கான பதிலையும் நமக்கு கொடுக்கின்றது. இன்றைய முதலாம் வாசகம், கடவுள் இஸ்ரேல் மக்களை தான் தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து தான் கொடுக்க போகும் அந்த நாட்டிற்கு அழைத்து செல்லுகின்றார். ஆனால் வழியிலேயே அவர்களுக்கு தாகம். மோசையை பார்த்து கேட்கிறாங்க, ஐயா சாமி, எங்க போனீங்க நீங்க? எங்களுக்கு என்னென்னமோ சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, இங்க கொண்டு வந்து எங்களை இந்த பாலை நிலத்துல விட்டுட்டீங்க. இதோ நாங்கள் அனைவரும் தாகத்தால் இருக்கின்றோம், எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது, எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் தாகத்தில் இருக்கின்றது, எங்கேயா போனீங்க? இதுதான் நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்கு கொடுத்த நாடா என்று அவர் முணுமுணுக்கின்றார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். ஆண்டவர் அந்த பாலை நிலத்திலே தாகமாயிருந்த அந்த மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கின்றார். அதே போன்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு சமாரியாவை நோக்கி செல்லுகின்றார்.
வருகின்றார். அப்பொழுது அந்த பெண்மணி தண்ணீர் கொண்டு கொள்வதற்காக, தண்ணீர் எடுப்பதற்காக அங்கு வருகின்றார். தன்னுடைய தாகத்தை போக்குவதற்காக இங்கிருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து செல்லலாம் என்கின்ற நோக்கோடு அந்த பெண்மணி வரும் பொழுது ஆண்டவர் அந்த பெண்மணியிடம் உரையாடுகின்றார். இதோ நான் உனக்கு உயிருள்ள தண்ணீரை கொடுக்கின்றேன். இதோ நான் கொடுக்கின்ற இந்த தண்ணீரை நீ குடித்தால் உனக்கு தாகமே கிடையாது. இதோ என்னுடைய உயிருள்ள தண்ணீர், இதோ இங்கு நான் கொடுக்கின்ற நிலைவாழ்வின் தண்ணீர் என்கின்ற வார்த்தையாலே அந்த பெண்மணியை ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். ஆனால் பிரியமானவர்களே, அந்த பெண்மணிக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலை நாம் பார்த்தோம் எனில், ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த பெண்மணியுடைய ஆன்ம தாகத்தை போக்குவதற்காக ஆண்டவர் அவருடைய அந்த பெண்ணோடு உரையாடி கொண்டிருந்தால், அந்த பெண் அந்த தாகத்தை போக்கின்ற அந்த சாதாரண தண்ணீரை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இறுதியாக ஆண்டவர் எதை பற்றி கூறுகின்றார் என்பதை அறிந்து கொள்ளுகின்றார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, சமாரியர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு உரையாடும் பொழுது அந்த பெண்ணிடம் சொல்வார், இதோ நீ இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கணவன் 5வது என்கின்ற அந்த வார்த்தைகள். ஏனென்றால் பிரியமானவர்களே, சமாரியர்கள் உண்மையான கடவுளை விட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய தாகத்தை போக்குவதற்காக பல கடவுள்களை தேடி செல்லுகின்றார்கள். பல கடவுளை, பல நாட்டுடைய மக்கள் அவர்களோடு இணையும் பொழுது அவர்களுடைய கடவுள்களை வழிபட்டுக் கொண்டு இதுதான் உண்மையான கடவுள், இதுதான் உண்மையான கடவுள் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெவ்வேறு கடவுள்களை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை சுட்டிக்காட்டும் வண்ணமாக ஆண்டவர் அந்த கடவுள்களை கணவனுக்கு ஒப்பிட்டு, இதோ நீங்கள் இப்பொழுது வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த கடவுள் 5வது கடவுள் என்கின்ற வார்த்தையால் அந்த பெண்ணை உண்மையான உயிருள்ள கடவுளை வழிபட அழைப்பு கொடுக்கின்றார். இதை அறிந்த பெண்மணி தன்னுடைய ஊருக்கும் சொல்லுகின்றார். அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்கின்றார்கள். தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள ஆண்டவர் மேல் ஆழ்ந்த நம்பிக்கையை கொள்ளுகின்றார்கள். அதே போன்று இன்றைய 2வது வாசகம் கூட எங்கிருந்து எடுக்கப்பட்ட வாசகம்? 2வது வாசகம் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம். அதுல என்ன கூறுது அப்படின்னாக்கா, இதோ ஆண்டவருடைய அன்பு தூய ஆவியின் வழியாக உங்களுடைய உள்ளத்தில் ஊத்தப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய அன்பு உங்களுடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டுள்ளது. God's love has been poured into your hearts. இதோ நம்முடைய தாகத்தை தீர்க்கும் வண்ணமாக, நம்முடைய அந்த தாகத்தால் நாம் வாழ்ந்து தயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தாகத்தை பார்த்து, மகனே மகனே அஞ்சாதீர்கள் என்னும் நோக்கோடு கடவுளுடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற வார்த்தையால் நம் ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்றது. பிரியமானவர்களே, பல முறை இந்த சத்தியங்கள் நமக்கு அறிந்திருந்தாலும் கூட நாம் வழி தவறுகின்றோம். உயிருள்ள கடவுள் யார் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட நம்முடைய பலவீனத்தால், நம்முடைய கஷ்டத்தின் சமயங்களிலே நாம் உண்மையான கடவுளை விட்டு ஓடி செல்லுகின்ற மக்களாக இருக்கின்றோம். இதோ இங்க அற்புது நடக்குது, அங்க அற்புது நடக்குது, இங்க ஓடு அங்க ஓடு என்று நாம் ஊராக ஓடக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். உண்மையான கடவுள் நம் ஒவ்வொருவரின் இதயங்களிலும் வசிக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் புத்துணர்வு கொடுக்கின்றார், புது வாழ்க்கையை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் அனைவருக்கும், இதோ இங்கு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், இதோ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல முறை தாகத்தால் இருந்தாலும், அந்த தாகங்களை போக்க நாம் தவித்துக் கொண்டிருந்தாலும், இதோ நம்முடைய பங்கிலே இந்த வருகின்ற ஒரு வார காலம், இன்று முதல் வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை இரட்சக சபை குருக்கள் 4 லூயிஸ் இருவரும் உங்களோடு இருந்து இந்த தியான கூட்டத்தை நடத்த போகின்றோம். இதோ நம்முடைய வாழ்க்கையின் தாகங்களை போற்றி கடவுளோடு ஒப்புரவு செய்து கொண்டு அந்த கடவுளின் நிலைமாண்பை பெற இந்த தியானம் நமக்கு உதவியாயிருக்கும். இந்த தியான கூட்டம் நாள்தோறும் மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி 9 மணி வரை நாம் இருக்கும். தயவு செய்து
இந்த தியான கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் பங்கு கொண்டு இறை வாழ்வை பெறவும், அதோடு நம்முடைய வாழ்க்கையின் தாகங்களை போக்கி நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ உங்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றேன். ஆகிய பிரியமானவர்களே, இந்த தவ முயற்சியில் இருக்கின்ற நம் அனைவருக்கும் தவ காலத்தில் ஆண்டவரோடு இணைய இந்த தியான கூட்டம் நமக்கு ஒரு வாய்ப்பு. இதை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். வாருங்கள், இந்த இறைவனின் அன்பை பெறுங்கள், பாசத்தை பெறுங்கள். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம். ஆகையால் எப்பத்திலிருந்து தியானம்? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி பூசு முடிந்த உடனே தியான கூட்டம் நடைபெறும். தொடர்ந்து என்னைக்கு வர? வெள்ளிக்கிழமை வரை நாள்தோறும் 5:30 மணிக்கு. கடவுள் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். இறைவனின் தாய் நித்திய சகாய அன்னை நம் ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுவார். ஆமென்.